வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். பேரிடர் மேலாண்மை விதிகளை முறையாக பின்பற்றாமல் குடிநீர் ஏரிகளில் கூடுதல் நீரை நீர்வளத்துறை சேமித்துள்ளதால் கடந்த 2015ஆம் ஆண்டில் நடந்தது போல் சென்னைக்கு பேராபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஆபத்தை உணராமல் மாநகராட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில் நீர்வளத்துறையினர் செயல்படுவதாகவும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சென்னை மண்டல நீர்வளத்துறை அதிகாரிகளிடையே ஏற்பட்டுள்ள மோதல்தான் இதற்கு காரணம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து வீணாகிவிட்டன. 33% மேல் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே இழப்பீடு வழங்கப்படும் என்று வேளாண்மை துறை அமைச்சரும் அதிகாரிகளும் கூறியிருப்பது விவசாயிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 33% மேல் பாதிப்பு இருந்தால் மட்டுமே இழப்பீடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கோவில்கள் மடங்களில் சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றுவதில் அறநிலையத்துறை தயக்கம் காட்டுவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அறநிலையத்துறை சட்டப்பிரிவு 29 படி சொத்து விவரங்கள் ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்பட்டு அனைத்து கோவில்கள் விவரங்களும் பதிவேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இப்பணிகளை செய்ய போதுமான நிதி உள்கட்டமைப்பு அறநிலையத்துறையிடம் இல்லையா என்றும் தெரிவித்துள்ளனர். சாலை கட்டுமானத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்காக சாலை போக்குவரத்து அமைச்சகம் ஒரு புதிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. அதன்படி தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் நெடுஞ்சாலை கட்டுமான நிறுவனங்களும் இனி தங்களுக்கு சொந்தமான யூடியூப் சேனல்களை தொடங்க வேண்டும் எனவும் அதில் பணிகள் தொடர்பான வீடியோவை பதிவேற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை விழாவிற்காக வரும் நவம்பர் 16ஆம் தேதி கோவில் நடை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதியன்று மண்டல பூஜை நடைபெற உள்ள நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்தில் நாள்தோறும் 90,000 பக்தர்கள் அனுமதிக்க தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.